கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. இந்த எஸ்ஐஆர் திமுகவுக்கு பலவீனமாக அமைக்கும். இதுல யாருக்குமே பலகீனம்னு நான் பார்க்கல. அப்படியே சார் ரொம்ப கூர்மையாக எதிர்த்துட்டே இருக்காங்க. மத்திய அரசாங்கத்தில் எதை கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கணும் அப்படின்னு. நாங்கள் வந்து எஸ்ஐஆரை எதிர்க்கவில்லை, ஆனால் இப்போ செய்கிறத எதிர்க்கிறோம் அப்படின்னா எங்க குளறுபடி இருக்குது, இது மாதிரி டுபாகூர் லிஸ்டா இருக்குது அப்படின்னு உங்க புள்ளி கூட்டணி தலைவர் தானே சொல்லி நிற்கிறாரு. அப்புறம் இப்போ செய்யாம எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு செய்வாங்களா? இப்போ சொல்ற நிரஞ்சன், நான் வந்து அந்த வாக்காளர் பட்டியல் எடுத்து தரேன், அதுல டூப்ளிகேட் என்ட்ரி நான் காமிக்கவா? நான் என் பேரை தேடும் போது பார்த்தேன். உங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கா? என் பேர் இல்லை. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர். இவங்கெல்லாம் என்ன டிசைன்ல இங்க வந்து இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஒண்ணு மட்டும் நிச்சயம், எப்போ வந்து நீங்க கேட்கறவெல்லாம் கேனைன்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்க தான் வடிகட்டின முட்டாள். உங்க கூட இருக்கிற ரசிகர் மன்ற கூட்டம்னா கைத்தட்டின்னு ரசிக்கும். ஆனா மக்கள் நீ இது கூட தெரியாம இவன் வந்து இந்த மாதிரி கத்தி நிற்கிறான் அப்படின்னு உங்களை ஒதுக்கி தள்ளிட்டு போயிடுவாங்க. சொல்ல அந்த பாயிண்ட் கரெக்டாக இருந்தது. என்ன பாயிண்ட்? பாருங்க, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தான் வந்து இது மாதிரிலாம் பண்ண முடியும். நீங்க ஒன்றும் கட்சியாவே இல்லை, ஒன்றும் ரசிகர் மன்ற கூட்டமாகவே இருக்கீங்க. யாரு கொடுக்க முடியும்? உங்களுக்கு வந்து அது என்னன்னு தெரியல, யாருக்கு அப்ளை பண்ணணும்னே தெரியல. இங்க கோயம்பேடுக்கு வந்து லெட்டர் எழுதி நிற்கிறாங்களா அப்படின்னு திமுக போட்டு கழுவி கொடுத்துருக்குறாங்க. உங்க கையில தூக்கி குத்துற மாட்டாங்க. அது திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி. பிஎல்ஓ வருவார், அவங்க வந்து அரசு ஊழியர்கள், அவங்க கூட நின்றுக்குன்னு நீங்க வந்து உங்க தெருவில் வந்து அப்பா இந்த மாதிரி ஃபில்அப் பண்ணுப்பா, இந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஃபில்அப் பண்றதுக்கு உங்களுக்கே தெரியுமான்னு தெரியல. நீங்க சொல்றது கரெக்ட், பிஎல்ஓட்ட வந்து வாங்கிக்கணும். ஆனா எங்களுடைய தொண்டர்களுக்கு வந்து தரல அப்படின்னு மென்ஷன். தொண்டர்களுக்கு தரலன்னு சொல்லாதீங்க. அவங்க வாக்காளராக இருந்தா அவங்க கிட்ட கொடுப்பாங்க, தொண்டர்கள் கிட்ட கொடுக்க மாட்டாங்க. என்ன கொத்தா ஒரு ஃபார்ம் எடுத்து இந்த வச்சுக்கப்பா உங்க ஏரியால கூட அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க வந்து ரெகக்னைஸ் பார்ட்டியே கிடையாது. முதல்ல இங்க பாத்தீங்கன்னா பாஜகவை நான் எதிர்க்கிறோம், இதுதான் வந்து அரசியல் நினைச்சு நிற்கிறாங்க தாவேக்கால. வேற எதுவுமே தெரியல. எதை சொன்னாலும் இதே தாவேக்கா சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் த டெய்லி பஞ்சரன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன். பீகாரில் என்டிஏ கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி. 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுது? என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுமா? இந்த கேள்வியில் இருந்தாலுமே பீகாரை பொறுத்த வரைக்கும் 65 லட்சம் ஓட்டுகளை வந்து டெலீட் பண்ணிட்டீங்க, எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. நல்ல கொஸ்டின் தான். 65 லட்சம் ஓட்டு டெலீட் பண்ணிட்டாங்க, அதனால எங்களுக்கு வர வேண்டிய ஓட்டு வராமல் போயிடுச்சு. நிரஞ்சன், அது அறிவுபூர்வமாக இல்லை புத்திசாலித்தனமாக ஏதாவது கேள்வி கேட்டால் அதுக்கு வந்து பதில் சொல்லலாம். இல்லை நிஜமாவே உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கேள்வி கேட்டால் கூட ஐயோ பாவம் தெரியாமல் கேட்குறாரு அப்படின்னு விளக்கம் சொல்லலாம். ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி மக்களை முட்டாள்னு நினச்சிக்கின்னு, அண்ணே நீங்கள் எஸ்எஸ்எல்சி ஃபெயிலு, நான் 8ஆம் கிளாஸ் பாஸுன்னு அப்படின்னு செந்தில் மாதிரி கேட்டால் கவுண்டமணி மாதிரி தான் பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, 65 லட்சம் ஓட்டு டெலீட் பண்ணிட்டாங்க, அதனால நாங்கள் தோற்று போயிட்டோம் அப்படின்றத ஏற்றுக்குன்னா ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2020, 2025 இந்த மகா கெடுபந்தன், இந்த பக்கம் என்டிஏ, யார் யார் எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு அப்படின்றத மட்டும் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கங்க. நான் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் எடுத்து பாருங்கள். அப்போது இந்த 65 லட்சம் வாக்குகளை அவங்க பெயர்களை நீக்கினது தான் அவங்க தோல்விக்கு காரணம்னா அந்த 65 லட்சம் வாக்குகள் உங்களுக்கு மைனஸ் ஆகிருக்கணும். எவ்வளோ வாக்குகள் மைனஸ் ஆகிருக்கு? போன தடவைக்கும் இந்த தடவைக்கும் உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு எத்தனை அப்படின்னு பாருங்கள். குறைஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த 65 லட்சம் வாக்குகள் எத்தனை பர்சன்ட்டோ அவ்வளோ பர்சன்ட் குறைஞ்சிருக்கணும். ஒன்றும் குறைய காணுமே, அட்லீஸ்ட் ஒரு பாதி 30 லட்சமாவது குறைஞ்சிருக்கணுமா இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி அந்த பர்சன்டேஜ் ரெஃப்ளெக்ட் ஆகணுமா இல்லையா? ஏன் இல்லை? அப்போ அந்த 65 லட்சம் என்ன ஆச்சு? ஓவைசி அதுக்கு பதில் சொன்னார். நான் கூட 100 நினச்சின்னா 900 வாக்குகளாம் அவங்க பேர் வந்து ஏதோ அதில் விடுபட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு போய் சேர்த்தேன் அப்படின்னு அவர் ஒரு சேனல் இன்டர்வியூவில் சொன்னார். இப்போது 65 லட்சம் பேர். இதில் வேறு இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்க, முதல்ல எலெக்ஷன் கமிஷன் வந்து இவ்வளோ வாக்காளர்கள் அப்படின்னு ஒரு டேட்டா கொடுத்தாங்க, ஆனால் ஓட்டு போட்டது அதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க.
ஓட்டு போட்டதில்ல, ஓட்டு போடும்போது பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் பண்ணும்போது அவங்க முதல்ல காமிச்சதை விட அதிகமாக காமிக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. லெட்ஸ் சே 7.42 7.42 கோடி வாக்காளர்கள் அப்படின்னு முதல்ல சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் பண்ணும்போது 7.52 தோராயமாக சொல்கிற நம்பர் அப்படின்றாங்க. எப்படி வந்து இது மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு எலெக்ஷன் கமிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த புதிய வாக்காளர்களை சேர்ப்பது அப்படின்றது வந்து அந்த நாமினேஷன் அது ஏதோ ஒரு டேட் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறமும் நடைபெறும். ஸோ அந்த பீரியடில் அந்த 10 நாள் விண்டோவில் இத்தனை பேர் சேர்க்கப்பட்டார்கள் அப்படின்னு. ஸோ இது இன்க்ரீஸ் ஆகிருக்கே தவிர டிக்ரீஸ் ஆகலை. சரியா? அடுத்தது ஓட் பர்சன்டேஜ்னு பார்த்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி 65 லட்சமோ இல்லை 30 லட்சமோ ஆர்ஜேடி மகா கட்பந்தனுக்கு குறையவில்லை. இந்த தடவை ஒரு கன்சாலிடேஷன் ஆகிருக்கு. போன தடவை சிராக் பாஸ்வான் அவருடைய கட்சி வந்து நாங்கள் ஜேடியு இருக்க தொகுதிகளெல்லாம் எதிர்த்து நிற்போம் அப்படின்னாங்க. அதனுடைய எஃபெக்ட் வந்து பிஜேபி இருக்க தொகுதிகள்லையும் இருக்கும். அங்கே அவர் ஆட்களை நிறுத்தலை அப்படின்னு சொன்னாலும் அவங்க கட்சி வாக்காளர்கள் வந்து எதுக்கு நம்ம இதுக்கு போடணும் அப்படின்ட்டு வேற யாருக்காவது போட்டிருக்கலாம், இல்லை ஆர்ஜேடி மகா கட்பந்தனு கூட போட்டிருக்கலாம், என்ன ஒன்றா நடந்திருக்கலாம். இப்போ அதெல்லாம் வந்து அவங்க சரிப்படுத்திட்டு அந்த கூட்டணியில் சுமூகமாக கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 19 சீட்டு ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் சிராக் பாஸ்வான் அவருடைய கட்சி. இதெல்லாம் தான் வந்து அங்கே என்டிஏ ஜெயிப்பதற்கு உதவி இருக்கே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 65 லட்சத்தை நீக்கிட்டாங்க, அதெல்லாம் எங்களுக்கு ஓட்டு போயிடுச்சு அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லிக்கலாம். அது நம்ம மனசை திருப்திப்படுத்துறதுக்கு ஏன்டா ஃபெயில் ஆகிட்ட வா, அந்த வாத்தியார் சரியாகவே சொல்லி கொடுக்கலப்பா, நம்மளாம் இப்படி தானே சொல்லுவோம், அப்படியே சொல்லின்னு இருந்தீங்கன்னா ஜென்மத்துக்கு நீங்கள் பாஸ் ஆக மாட்டீங்க. தம்பி இதே வாத்தியார் தானே மற்ற பசங்களுக்கும் சொல்லி கொடுத்தாரு, அவங்கெல்லாம் பாஸ் பண்ணிக்கிறாங்க, அதில் ஒருத்தன் சென்டம் வேற எடுத்துக்கிறான், நீ என்னடா பண்ண அப்படின்னு எந்த அப்பனும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா புள்ள மேலே இருக்க பாசம். அந்த மாதிரி இவங்க வந்து ஓட்சோரி அப்படின்னு தலைவர் சொல்லிட்டாரு. அதனால் கட்சியில் இருக்க மற்ற நிர்வாகிகள் தொண்டர்கள் யாரும் அதை எதிர்த்து பேசக்கூடாது. அப்படி பேசினா அவங்களே கட்டம் கட்டி வெளில தள்ளிடுவாங்க. கர்நாடகாவில் நடந்தது பார்த்தோம்ல. அவர் சொன்னார், ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒருத்தர், உடனே அவர் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு நோ ரிசைன் பண்ணாலாம் ஒத்துக்காதீங்க, அவர் டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்புறம் இப்படியே இருந்தால் நீங்கள் எங்கெங்கே ஜெயிப்பீங்க? அதனால் இந்த 65 லட்சம் வாக்காளர்கள் டெலீட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் சும்மா கதை. தோத்து போனதுக்கு இப்படி ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிக்கின்னு தலைவரை வந்து காபந்து பண்ணணும். ஏன்னா அவர் தோத்துட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது. 95 விரைவிலேயே செஞ்சுரி போட போறார் அண்ணன் ராகுல். அதுக்காக வேண்டி ஏன்னா அவரை வந்து நீங்க இது மாதிரிலாம் சேஃப்கார்ட் பண்ணியிருந்தாதான் பத்தியா ரொம்ப நல்லா முட்டு கொடுக்குறா அப்படின்னு உங்களுக்கு பதவி கொடுக்கும். இப்படி நீங்களே ஒருத்தர் உங்களை ஏமாத்திருந்தீங்கன்னா மக்கள் ஏமாற மாட்டாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளோ தூரம் இவர் வந்து நாங்கள் என்னது ஓட்டர் அதிகாரா என்னவோ யாத்திரையெல்லாம் போனார், எல்லாரையும் கூப்பிட்டுக்கின்னு பண்ணார். அப்படி இருந்தும் ஜனங்க நீங்கள் சொன்னதை கேட்கல, கொஞ்சம் கூட சீண்டலை அப்படின்னு சொல்லும் போதே தெரிய வேணாமா, எங்க இது வேலைக்கு ஆகாதுங்க, முதல்ல உங்கள் டாக்டிஸை மாற்றுங்க. இப்படியே பண்ணியிருந்தீங்கன்னா எந்த காலத்துக்கு ஜெயிக்கிறது? சீக்கிரமே செஞ்சுரி போட்டு டபுள் செஞ்சுரி போடுவீங்க போலக்குது அப்படின்னு கட்சியில் இருக்க யாராவது சொல்லணும். சொன்னால் அவங்கள கட்டம் கட்டி வெளில தூக்கிடுவாங்க. அப்போ கட்சியும் வளராது, உங்களுக்கு மக்கள் இடத்துல உங்களுக்கான நம்பிக்கையும் வளராது. இப்படியே காலமுறை சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான் நிரஞ்சன். ஓகே சார், இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆர் எதிர்ப்பு இருக்குது. ஆளுங்கட்சி திமுக சில கூட்டணி கட்சிகள் எதிர்க்கிறாங்க, புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்கவும் எதிர்க்கிறாங்க. இந்த எஸ்ஐஆர் திமுகவுக்கு பலவீனமாக அமையுமா? இதில் யாருக்குமே பலகீனம்னு நான் பார்க்கல. இதில் என்ன பலகீனம் பலம் எனக்கு புரியல நிரஞ்சன். அப்படியே சார் ரொம்ப கூர்மையாக எதிர்த்துட்டே இருக்காங்க. பாருங்க, மத்திய அரசாங்கத்தில் எதை கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கணும் அப்படின்னு இதே ராகுல் காந்தி அவர்களுடைய ஆர்குமெண்ட்டே நான் கொண்டு வரேன். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஒரே வீட்டில் இவ்வளோ இருக்குது, ஒரே நம்பரில் இவ்வளோ இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அப்போது வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் இருக்கின்றன, இதுதானே உங்களுடைய குற்றச்சாட்டு. சரிங்க, அதைத்தான் சரிப்படுத்தலாம். ரோடு வந்து உடஞ்சிக்குதுங்க, வந்து பள்ளம் மேடாக இருக்குதுங்க, மழை காலத்தில் வர்றது கஷ்டமாக இருக்குதுங்கன்னா என்ன பண்ணணும்? சரி பண்ணணும், அதானே செய்யணும். அதை விட்டுட்டு மழை காலம் இப்போல்லாம் பண்ணாத, இப்போவும் பண்ணிட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். மழை காலத்தில் ரோடு போட்டால் எப்படி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் மழை நின்ற பிறகு அப்படிலாம் வந்து பேட்சப் ஒர்க்கெல்லாம் நடந்துட்டுருக்கு. அதனால தான் இப்போது இன்றைக்கி நான் வரும்போது பிரச்சனை இல்லாமல் இருந்தது. அப்போது இந்த மாதிரி இருக்குன்னும் போது அதெல்லாம் நீங்கள் சரி செய்யக்கூடாது. இதில் வேற நாங்கள் வந்து எஸ்ஐஆரை எதிர்க்கவில்லை, ஆனால் இப்போ செய்கிறத எதிர்க்கிறோம் அப்படின்னா எங்க குளறுபடி இருக்குது, இது மாதிரி டுபாகூர் லிஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு உங்கள் புள்ளி கூட்டணி தலைவர் தானுங்க சொல்லின்னுக்கிறாரு. அப்புறம் இப்போ செய்யாமல் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு செய்வாங்களா? குதிரை ஓடி போன பிறகு லாயத்தை பூட்டுவாங்க. தம்பி, லாயத்தோட கதவு வந்து ஆடி நிற்குது, குதிரை எப்போ ஒன்றா தப்பிச்சு போயிடும், இப்பெல்லாம் பண்ணாதீங்க, நாங்கள் அப்புறம் பண்ணுறோம், அறுவடைக்கு அப்புறம், இப்படியா சொல்ல முடியும்?
இதில் இந்த மாதிரி ரிவிஷன் நடக்குது. இதை வந்து இந்த டிராஃப்ட் ரோல் வந்த பிறகு உங்கள் பேர் விட்டு போயிருந்தது அப்படின்னு சொன்னால் எதனால் என்ன அப்படின்னு பார்த்து நீங்கள் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணலாம். இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கே நீங்கள் வந்து இது மாதிரிலாம் ஒரே ஒரு ரீசன் தான், அவங்க எது கொண்டு வந்தாலும் நாங்கள் அதை எதிர்ப்போம், இப்படித்தான் இங்கே அரசியல் அப்படின்னு ஆகிப்போச்சு. அதை தவிர வேற எதுவுமே கிடையாதுங்க. இல்லை, இந்த குறுகிய காலம் தான் இருக்குது, மக்கள் குழம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் வருது இல்லை? இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது பீகாரில் நடந்து முடிஞ்சது, கோர்ட்டுக்கெல்லாம் கூட போனாங்க. அது இன்னும் வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. நான் ஒன்று கேட்குறேன், இப்போ எஸ்ஐஆர் அப்படின்றதுக்கு என்ன 1 வருஷம் ஆகுமா? எவ்வளோ நேரம் தேவைப்படும்? 10 வருஷம் ஆகுமா? அதுக்குள்ளே எத்தனை எலெக்ஷன் வந்துட்டு போயிட்டு இருக்கோம். பார்லிமெண்ட் எலெக்ஷன் தனி, அசம்பிளி எலெக்ஷன் தனி, எத்தனை எலெக்ஷன் வந்து போயிடும். இவ்வளோதான். 1 மாதமும் இன்னும் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்ம் எல்லாம் கொடுக்க போகிறாங்க, ஃபில்அப் பண்ணி கொடுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் டிராஃப்ட் ரோல் வந்த பிறகு பாருங்க, இங்கே திமுக, அதிமுக, பாஜகவுக்கும் ஓரளவுக்கு இருக்குன்றாங்க. அந்த பூத் லெவல் ஏஜென்ட் இருக்காங்க. அந்த வாக்காளர் பட்டியல் எடுத்து பாருங்கள். அதுவும் திமுக, அதிமுக மாதிரி அந்த கீழ்மட்டத்தில் நிர்வாகிகள் அப்படின்றது வேற எங்கேயுமே கிடையாது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பகுதியிலையும் ஒன்றியம், கிளைக்கழகம் அப்படின்லாம் இருக்காங்க இல்லையா, அப்படியே ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க. அப்பா உன் ஏரியாவில் எத்தனை இருக்குது அப்படின்னா இத்தனை வீடு இருக்குதுங்க, அதில் இத்தனி பையன் நமக்கு ஓட்டே போட மாட்டான், இவங்கெல்லாம் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க, இவங்கெல்லாம் வந்து வேற ஊருக்கு போயிட்டாங்க, எல்லாம் அப்படியே அச்சடித்த மாதிரி எடுத்து சொல்லுவாங்க. இப்போ ஓட்டர் லிஸ்ட்டை பாருங்கள், இவங்க பேர் இல்லை அப்படின்னா பாருங்க, நிறைய பேர் வந்து ஊடு விட்டு ஊடு மாறி போகும்போது அதை மாற்றுறது அப்படின்ற பழக்கம் கிடையாது. அவங்களையும் குறை சொல்ல முடியாது. 1 வருஷம் இங்கே இருப்போம், அடுத்த வருஷம் இங்கே போவோம், கொடகுலிக்கு இருக்கவங்க மாறிக்கினே தான் இருப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் நான் மாற்றிட்டு இருக்கணும் அப்படின்னா கஷ்டம். அதனால சரி, இன்னும் இப்போ இங்கே தானே இருக்குது, அங்கே போய் ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு இருப்போம். அது சரியில்லை. இருந்தாலும் மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் நீங்கள் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கங்க அப்படின்றாங்க. இப்போ என் பையன் அது மாதிரி தான், அவன் வேறு இடத்துல இருக்கான், இப்போ தான் போயிருந்தான். அப்போ அங்கே வந்தவர் பார்த்துட்டு இல்லை இங்கே இல்லையே அப்படின்னும் போது எனக்கு அங்கே இருக்குன்னாரு. ஏன் மாற்றலை அப்படின்னு கேட்டாங்க. அவன் சொன்னான், இல்லைங்க அது வந்து பர்மனெண்ட் அட்ரஸுங்க, இங்கே நான் எவ்வளோ நாள் இருப்பேன்னு தெரியாது, போன வருஷம் அந்த தெருவில் இருந்தேன், இந்த வருஷம் இந்த தெருவில் வந்திருக்கேன், நான் வருஷம் மாற்ற முடியுமானா ஆக்சுவலாக நம்ம மாற்றலாம், ப்ரொவிஷன் இருக்குது. பட் அதுக்கு வந்து அந்த ஆதார் ஒவ்வொன்றத்துலையும் நம்ம மாற்றிட்டு இருக்கணும். ஆனால் பல பேருக்கு ஆதார்ன்றது பர்மனெண்ட் அட்ரஸில் தான் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் அன்னைக்கு லீவு கொடுக்குறாங்க, ஓட்டு போடுறதுக்கு எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதெல்லாம் அந்த மெட்ராஸ் மாதிரியான ஊர்கள் வந்து டெம்பரரியாக நம்ம வந்து வேலைக்காக வந்திருக்கோம், அதுதான் நமக்கு சொந்தம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி சிக்கல்கள். இதே உங்களுக்கு சொந்த ஊரில் உங்களுக்கு ஓட்டு இருக்குதுன்னு சொன்னால் வீட்டில் வரும்போது உங்கள் அப்பா அம்மா இருக்க போகிறாங்க, ஆமாங்க என் புள்ள தாங்க இது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. நீங்கள் நேரில் தான் வரணும் அப்படின்னு எதுவும் இது பண்ணுறதா எனக்கு தெரியல. கழுத்து போட்டு கொடுக்கணும், அவ்வளோதான். இது ஆன்லைன்லையும் ஃபில்அப் பண்ணுறதுக்கு வசதி இருக்குது. என்ன ஒன்று அந்த ஆதார்லையும் இதுலேயும் பேர் ஒன்றா இருக்கணும். அது நமக்கு ஒரு சிக்கல் என்னன்னா, இப்போ அந்த இனிஷியல் அப்படின்றத பாஸ்போர்ட்லலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி போட சொல்லுவாங்க, இதில் அப்படி இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எலெக்ஷன் அட்டையிலையும் ஆதாரில் இருக்க மாதிரி மாற்றிக்கலாம். அதுக்கும் ப்ரொவிஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணலாம். அண்ட் அந்த பூத் லெவலில் இருக்க ஒர்க்கர்ஸ் இதை அசிஸ்ட் பண்ணாங்கன்னா சரி வரும். மற்றபடி பெரிய பிரச்சனைலாம் இருக்கிறதா எனக்கு தெரியல. இதில் இருக்கின்ற அந்த தவறுகள், டூப்ளிகேட் என்ட்ரிஸு, இடம் மாறி போனவங்க, செத்து போனவங்க, அவங்க பேரை எல்லாம் நீக்க வேண்டும். இப்போ உதாரணமாக ஒருத்தர் காலமாகி விட்டார் அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க பேரை வந்து நீக்கணும். இப்போ நம்ம அந்த சுடுகாட்டுக்கு போகும்போதே அவங்க ஆதார் கொடுக்குறோம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு லார்ஜர் பிளானோட இந்த ஆதாரை வந்து எலெக்ஷன் கமிஷனோட கம்பல்சரியாக லிங்க் பண்ணணும். அடுத்தது டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது அதில் அந்த ஆதாரை கொடுத்தா தான் அங்கே எரிக்க விடுறாங்க, டெத் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஆதார் போட்டு. அப்போ டைனமிக்காக அவங்களே வந்து இதெல்லாம் நீக்கணும், நம்ம போய் நீக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் பண்ணால் இந்த பிரச்சனைகள்லாம் வராது. இப்போ சொல்கிற நிரஞ்சன், நான் வந்து அந்த வாக்காளர் பட்டியல் எடுத்து தரேன், அதில் டூப்ளிகேட் என்ட்ரி நான் காமிக்கவா? நான் என் பேரை தேடும்போது பார்த்தேன், உங்களுக்கு பேர் இருக்கா? என் பேர் இல்லை. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர், அது தெருவாரியாக தான் வரும். அது இந்த பேர் இருக்கு, பக்கத்துலேயே இன்னொரு பேர் இருக்கு, 2 அட்டை இருக்கு. இந்த மாதிரி டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தானே, யார் பேரையும் நீக்கிட போகிறது கிடையாது. 65 லட்சம் பேரை தூக்கிட்டாங்க. இதில் வேற ஒருத்தர் எல்லாம் தெரிஞ்ச இது மாதிரி பேசிட்டு இருக்காரு, இதை நீங்கள் லிங்க் பண்ணலைன்னு சொன்னால் அவங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்காது, அது இருக்காது, இது இருக்காது அப்படின்னு. இவங்கெல்லாம் என்ன டிசைனில் இங்கே வந்து இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஒன்று மட்டும் நிச்சயம், எப்போ வந்து நீங்கள் கேட்குறவெல்லாம் கேனைன்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் தான் வடிகட்டின முட்டாள். மக்கள் என்ன அவ்வளோ சரிங்க, உங்கள் கூட இருக்கிற ரசிகர் மன்ற கூட்டம்னா கைத்தட்டின்னு ரசிக்கும். ஆனால் மக்கள் இது கூட தெரியாமல் இவன் வந்து இந்த மாதிரி கத்தின்னுக்கிறான் அப்படின்னு உங்களை ஒதுக்கி தள்ளிட்டு போயிடுவாங்க. ஓகே, இப்போ இந்த தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் சொன்னார் என்னன்னா, இந்த எஸ்ஐஆர்
சம்மந்தப்பட்ட ஃபார்ம் வந்து தாவேகா தொண்டர்களுக்கு வந்து தரல, அவாய்ட் பண்றாங்க. அதை வந்து யாரு பண்றது, எதற்காக? அவர் போட்ட ஒரு மோனோலாக் வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. நமக்கு போட்டியா எல்லாரும் வீடியோ போக ஆரம்பிச்சோம், என்ன பண்ணுறது? ஏன்னா நாம் வந்து இங்கே டைலாகு நம்ம சேனலில் மோனோலாகுன்னு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் அது பாருங்க, மோனோலாக் வீடியோ போடும்போது கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கணும். என்னுடைய மோனோலாக்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, அது வந்து ஒரு டைரக்ட் கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். இது என்னடான்னா, அந்த கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சரி வாட அதை நான் சொல்ல விரும்பலை. அந்த மாதிரி வழவழ குழவழ சவசவன்னு நீங்கள் பேசினீங்கன்னா அப்புறம் யார் பார்ப்பாங்க? உங்கள் ரசிகர் மன்ற கூட்டமே பார்க்காது. சொல்ல அந்த பாயிண்ட் கரெக்டாக இருந்தது. என்ன பாயிண்ட்டு? பாருங்க, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். நீங்கள் ஒன்றும் கட்சியாகவே இல்லை, இன்னும் ரசிகர் மன்ற கூட்டமாகவே இருக்கீங்க. இப்போது அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்க வேண்டும். சப்போஸ் எலெக்ஷன் கமிஷன் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னும் போது, அப்போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் நீங்கள் வந்து ரெக்கக்னைஸ் பார்ட்டி கிடையாது இல்லையா? அதே மாதிரி சின்னம் வழங்கும் போதும் இந்த காமன் சின்னம் அப்படின்றது வந்து கேட்கலாம். ஆனால் எங்களுக்கு இதை கொடுத்துட்டீங்க, அடுத்த தடவை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து ரைட் கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக ரைட்டாக அவங்க கேட்குறாங்க கொடுக்கலாம் அப்படின்னு. பட் அந்த அங்கீகாரம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு தானே வந்து இது பண்ண முடியும். இவங்க தான் அதை ஃபைட் பண்ணிக்கிறாங்க, எங்களுக்கு கொடுக்கல உங்களுக்கு கொடுக்கலன்னா யாரு கொடுக்க முடியும்? உங்களுக்கு வந்து அது என்னன்னே தெரியல, யாருக்கு அப்ளை பண்ணணுன்னே தெரியல. இங்கே கோயம்பேடுக்கு வந்து லெட்டர் எழுதி நிற்கிறாங்க அப்படின்னு திமுகவில் போட்டு கழுவி ஊற்றி நிற்கிறாங்க. ஏங்க இதுக்கும் அதுக்கும் எங்கே சம்மந்தம்? இங்கே வேற அங்கே இருக்கவர் வேற. அது வந்து நீங்கள் இந்த எழிலகமாக அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன், அங்கே போடணும். நீங்கள் என்னடானா இங்கே போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுனுக்கிறாங்க. இதுவே உங்களுக்கு தெரியல அப்படின்னு அவங்க நக்கல் பண்ணிட்டுக்கிறாங்க. அப்புறம் உங்ககிட்ட ஃபார்மை கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபார்மை உங்ககிட்டலாம் கொடுக்க முடியாது, அதுக்குன்னு பிஎல்ஓன்னு இருக்காங்க. நீங்கள் போய் அசிஸ்ட் பண்ணலாம், உங்க கீழே தூக்கி ஊற்ற மாட்டாங்க. அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி, பிஎல்ஓ வருவார். அவங்க வந்து அரசு ஊழியர்கள், அவங்க கூட நின்றுக்குன்னு நீங்கள் வந்து உங்கள் தெருவில் வந்து அப்பா இந்த மாதிரி ஃபில்அப் பண்ணுப்பா, இந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஃபில்அப் பண்ணுறதுக்கு உங்களுக்கே தெரியுமான்னு தெரியல. அவர் மென்ஷன் பண்ணார்ல, என்ன பண்ணார்? நீங்கள் சொல்கிறது கரெக்ட், பிஎல்ஓட்ட வந்து வாங்கிக்கணும், ஆனால் எங்களுடைய தொண்டர்களுக்கு வந்து தரல அப்படின்னு மென்ஷன் பண்ணார். தொண்டர்களுக்கு தரலன்னு சொல்லாதீங்க. அவங்க வாக்காளராக இருந்தால் அவங்க கிட்ட கொடுப்பாங்க, தொண்டர்கள் கிட்ட கொடுக்க மாட்டாங்க. தான் கொத்தா ஒரு ஃபார்ம் எடுத்து இந்த வச்சுக்கப்பா உன் ஏரியாவில் கூட அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ரெகக்னைஸ் பார்ட்டியே கிடையாது. முதல்ல அந்த பிஎல்ஓ வீடு வீடாக போய் கொடுக்கணும். இந்த மாதிரி பெரிய கேட்டட் கம்யூனிட்டிஸ் இல்லை மாதிரி ஒரு தெரு அப்படின்னும் போது அவங்க வந்து தெருமுனையில், அது சில இடங்கள்ல நடக்குது, நான் பார்க்குறேன், அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன் வந்து. ஆனால் அது போயிடுது. இதை பார்த்தீங்களா வந்திருக்காங்க அப்படின்னு ப்ராமினெண்ட்டாக ஒரு இடத்துல உட்காந்துருந்தாங்க வந்து அந்த தெருவில் இருக்காங்களா அண்ட் அது பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், இந்த கட்சி நிர்வாகிகள் என்னத்துக்கு இருக்கீங்க இந்த மாதிரி வந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மொபிலைஸ் பண்ணணும். இல்லை வீடு வீடாக போகணும், நான் இல்லைன்னு சொல்லலை, ஜஸ்டிஃபை பண்ணுறேன். இந்த வீடு வீடாக போகும்போது வேலையை விட்டுட்டு எங்க மக்கள் வந்து உட்காருவாங்களா, இதனால பாதிக்கப்படுறது பெண்கள் தான் அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. ஆமாம், ஒரு பெண்ணுடைய பேட்டி கூட பார்த்தேன். இந்த மாதிரி வந்து நாங்கள் வீட்டு வேலை செய்கிறோம் வந்து, இதுக்காக நாங்கள் வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருக்க முடியுமா பாருங்கள், போராட்டம் பண்ணலான்னு வந்தோம், எங்கள் காரை கூட நாங்கள் 3 கிலோமீட்டர் தள்ளி. எனக்கு ஒரு நிமிஷம் புரியல, நம்ம வந்து சென்னையில் இருக்கோமா இல்லை அமெரிக்காவில் இருக்கோமான்னு. ஏன்னா அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி வீட்டு வேலை செய்கிறவங்களாம் காரில் தான் வருவாங்க. அவங்களுக்குலாம் வந்து 1 மணி நேரத்துக்கு மினிமம் $10 $15 கொடுப்பாங்க. உண்மையிலே சொல்லியிருக்காங்களா? ஒரு வீடியோ பார்த்தேன் நான். தாவேகா தொண்டரா அவரு? அது தாவேகா தொண்டர்னு தான் திமுகவில் கோட் பண்ணியிருந்தாங்க. பட் ஹூ அவர் ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி நாங்கள் வீட்டு வேலை செய்கிறோம், நாங்கள் வந்து இது மாதிரி வீட்டில் இருக்க முடியுமா அப்படின்னு. நான் கூட யோசித்தேன், கரெக்டு தான். இந்த மாதிரி நிறைய இந்த ஹவுஸ்மேட் நிறைய இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து வீட்டு வேலைக்கு போவாங்களா, அதுவும் சண்டே எல்லாம் அவங்க வீட்டில் இருப்பாங்கன்னு கூட எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அந்த வேலைக்கு வச்சிருக்கவங்க சண்டே தான் நாங்கள் வீட்டில் இருப்போம், இன்றைக்கி வந்து நிறைய வேலை இருக்கும், நீ பாட்டுக்கு சண்டே எல்லாம் லீவ் போட்டுறாத அப்படின்வாங்க. நான் ஒத்துக்கிறேன். ஆனால் காரை வந்து நாங்கள் 3 கிலோமீட்டர் முன்னாடியே நிறுத்திட்டு வந்திருக்கோன்னு ஒருத்தங்க சொன்னாங்க பாருங்க. ஆஹா, அவர் வந்து சோகா கேட்டார் அந்த பத்திரிகையாளரா, அவர் இது மாதிரி உங்கள் கார் நிறுத்தத்துக்கு இடம் இருக்கா அப்படின்னு போட்டு வாங்கினார். அவங்க சொன்னாங்க ஆமாம் 3 கிலோமீட்டர் ஆனால் பக்கம் தள்ளி நிறுத்திட்டு வந்தோம் அப்படின்னாங்க. நல்லா இருக்குல்ல இதெல்லாம். இந்த மாதிரி காமெடிகளும் அரசியலில் தேவை தான், அது இல்லாட்டா ரொம்ப போர் அடிச்சு போயிடும். இல்லை சார், இப்போது உண்மையிலேயே வீட்டு வேலை பார்க்குற பெண்களும் இருக்காங்க, அவங்க அந்த இதுக்காக லீவ் போட்டிருக்கணும், அவங்களுடைய ஒரு நாள் ஊதியம் கேடும் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. கரெக்டு தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு தான் வந்து இந்த பிஎல்ஓடைய நம்பர் கொடுத்துட்றாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிங்க நான் வந்து இந்த பிஎல்ஓவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறோம், அவங்களுக்கு வந்து ஆஃபீஸுக்கு போனோன்னா கூட 9 to 5 10 to அப்படின்னு சொல்லிக்கலாங்க. ஆனால் இதுக்கு நேரங்காலமே கிடையாது, புரியுதுங்களா? காலையில் ஒரு 8-9 மணி கிளம்பிடுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 1000 இன்னும் டார்கெட் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. வந்து அந்த தெருவில் முனையில் போய் இருக்கிறது, அப்புறம் வீட்டுக்கு போகிறது அப்படின்னு ஃபோன் பாட்டுக்கு வந்துனே இருக்கும்.
ஸோ அங்கே நம்பர் இருக்குல்ல, நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரிங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க, எப்போ இருக்கீங்க, அது மாதிரி நான் வேலைக்கு போயிருக்கேன், அதாவது இத்தனை தேதி வருவேன், இல்லை இங்கே வருவேன் அப்படின்னு அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுக்கு தான் வந்து உங்களுடைய இந்த நிர்வாகிகள்னு இருக்கிறது. அவங்க வந்து பேசி இது மாதிரி இவங்க இந்த வீட்டில் இருக்காங்க, வீட்டில் வேற யாராவது பெரியவங்க இருந்தாங்க, அந்த மாதிரி இருந்தால் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுற விஷயங்கள். இன்னைக்கு எல்லாரும் தான் வேலைக்கு போயின்னு இருக்கிறாங்க. யார் வேலைக்கு போகாமல் இருக்காங்க சொல்லுங்க? இந்த படிப்பெண்கள் மட்டும் தானே. படிப்பெண்கள் போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க வீட்டில் இருக்கவங்க புருஷன் முன்னாடி 2 பேரும் வேலைக்கு தானே போகிறாங்க. தமிழ்நாட்டில் வேலை இல்லாமல் யார் இருக்காங்க? இருக்காங்க சில பேர், அது வேறு விஷயம். இப்போ நீங்களும் நானும் வந்து வேலை இல்லாமல் உட்காந்து நிற்கிறோம். நான் வேலை இல்லாமல் இருக்கேன், சரி நீங்கள் வேலையோடு இருக்கீங்க. நாங்கள்லாம் வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலையா, கொடுக்கலையா? அதான் எங்கள் இதுக்கு வந்தாங்க, வந்து உட்காந்துருந்தாங்க, கொண்டு போய் கொடுத்தோம், சரின்ட்டு ஃபில்அப் பண்ணிவிட்டு நான் அந்த 2002 இல்லை, எனக்கு முதல் ஓட்டே 2009 எலெக்ஷனில் தான். அப்போ தான் 18 வயசு ஆச்சாலாம் கேட்காதீங்க. ஸோ நான் வந்து அந்த டாக்குமெண்ட்டை என்க்ளோஸ் பண்ணி நான் கையில் கொடுத்துட்டேன். சிம்பிளான விஷயங்க. ஏன் தேவையில்லாமல் இது இவ்வளோ பெருசாக ஊதி பெருசாக்கி நிற்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா பாஜகவை நான் எதிர்க்கிறோம், இதுதான் வந்து அரசியல்னு நினச்சி நிற்கிறாங்க தாவேக்கால. வேற எதுவுமே தெரியல. எதை சொன்னாலும் இதே தாவேக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, இந்த எஸ்சிஆரில் என்னென்னலாம் பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது, அது ரிக்வஸ்ட்னு சொல்கிறதா இல்லை அறிவுரைன்னு சொல்கிறதா சம்திங் அது கொடுத்ததையும் நான் பார்த்தேன். இதெல்லாம் ஏற்கனவே எஸ்ஐஆரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து ஒரு வீடியோ போட்டு நான் இதை எதிர்க்கிறேன் அப்படின்னா, ஆமாம் பின்ன ஏதாவது ஒன்று காமிக்கணும், வந்து அரசியலில் இருக்காங்க ஆமாம் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் இல்லையா, அதுக்காக ஒரு வீடியோ விட்டுக்கிறார் போல இருக்குது. ஓகே, நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி தான் சார். எஸ்ஐஆர் பீகார் எலெக்ஷனில் ஒரு விஷயம் பண்ணியிருக்கு, தமிழ்நாட்டில் என்ன ஆக போகுது சார்? ஏதாச்சும் எஸ்ஐஆருக்கும் இந்த தேர்தல் முடிவுகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நிரஞ்சன். முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. இந்த ஓட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றது கூட, இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு 500 பேர் இருக்கு லிஸ்ட். இப்போ இதில் வந்து 300 பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 60%. சரியா? ஓகே. இப்போ அந்த 500 பேர் லிஸ்ட், அதாவது கெஸ்ட் லிஸ்ட், இதில் 300 பேர் 60% சொல்கிறீங்க. அப்புறமா தான் எடுத்து பார்க்கும்போது, ஏங்க இந்த 500 பேரில் 100 பேர் இந்த ஊர்லேயே இல்லைங்க, அவங்களாம் வெளிநாடு போயிட்டாங்க, அவங்க வரவே மாட்டாங்க, எதுக்கு அவங்களுக்காகலாம் நீங்கள் சேரை போட்டுனுக்கிறீங்க அப்படின்னு அந்த 100 பேரை நீங்கள் கட் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த 300 பேர் வந்து ஓட்டு போடுறாங்கன்னு போது 75%. எஸ், புரியுதுங்களா? அப்போ இந்த இல்லாதது காலமானவர்கள், இல்லை வேற மாநிலங்களுக்கு குடிபெயர்ந்தவர்கள், வேற தொகுதிகளுக்கு போனவர்கள், இங்கேருந்து அந்த தொகுதிக்கு போயிருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் மாற்றும் போது சில பேர் பார்த்தீங்கன்னா, அது பாஜகவோட சொல்லியிருந்தாங்க, காங்கிரஸ் தலைவர்களுக்கே 2 இடத்துல இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீக்கும் போது அப்போதான் உண்மையான ஓட்டர் லிஸ்ட் என்ன அப்படின்றது தெரியும். இதில் என்ன தப்பு இருக்குது? இதுக்கும் தேர்தல் முடிவுகளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் எப்படி அரசியல் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் வந்து நீங்கள் ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களான்னு தவிர எஸ்ஐஆருக்கும் தேர்தல் முடிவுகளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சில பேர் சொல்லலாம், பார்த்தீங்களா அங்கே எஸ்ஐஆர் நடந்தது, இங்கேயும் நடக்குது. இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே சார், நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி நிரஞ்சன்.